சமத்துவ கட்சியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு முருகேசு சந்திரகுமார் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இலங்கையிலிருந்து இணைந்து கொள்கிறார். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்தை வழமை போல எமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார் என்பதை நேர்களுக்கு அறிய தருகிறோம். நாங்கள் இப்போது நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். அவர்கள் இருவரும் தயாராக இருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் நாங்கள் அவர்களை இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். வணக்கம் திரு சந்திரகுமார் அவர்களே. வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டு நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டதற்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் தொகுத்து வழங்க இருக்கிறார். ராஜ், வணக்கம். ராஜ், வணக்கம். சத்யபாலன், வணக்கம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்களே, வணக்கம். நிகழ்ச்சிகள் நீங்கள் நேரடியாக செல்லலாம். ராஜ், நன்றி. நாங்கள் இன்று 2 முக்கிய விடயங்களை பற்றி தான் முக்கியமாக ஆராயிருக்கின்றோம். அதாவது முதலாவது, இலங்கையிலே நடைபெற உள்ளதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அடுத்த விடயமாக சாவச்சேரி மற்றும் மன்னார் வைத்தியசாலையிலே நடைபெற்ற குளறுபடிகள், அதன் விளைவுகள், தாக்கங்களை பற்றியும் நாங்கள் ஆராயிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை பற்றி ஆராய்வோமானால், தமிழ் மக்களுடைய, அதாவது முக்கியமாக வடக்கில் இருக்கும் தமிழ் மக்களுடைய ஆதரவு இந்த 3 பிரதான வேட்பாளர்களை நோக்கி, எந்த வேட்பாளரை நோக்கி கூடுதலாக இருக்கின்றது என்று கேட்டால் உங்களுடைய கணிப்பின்படி என்ன கூற முடியும்? என்னுடைய கணிப்பு இன்னும் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாத அளவுக்கு தான் இந்த சூழல் இருக்கின்றது. குறிப்பா வடக்கு கிழக்கு தமிழர்கள் அதிகப்படியான மக்களின் கருத்து 2 வேட்பாளர்கள் நோக்கித்தான் இருக்கின்றது. ஒன்று ரணில் விக்ரமசிங்க, இப்ப பிரசிடண்டா இருக்கிறவர், மற்ற சஜித் பிரேமதாச. அனுரகுமார நாயக்கான வாய்ப்புகள் வடக்கு கிழக்கு தமிழர்களிலேயே பெருசாக இருக்கே இல்லை. ஆனாலும் இந்த தமிழ் வாக்காளர்கள் பெரும் பகுதியான மக்கள் இன்னும் யாருக்கு வாக்களிப்பதுல அவர்களுக்கு குழப்ப நிலைமையும் தீர்மானிக்க முடியாத இருக்கின்றார்கள் என்றுதான் என்னால சொல்ல முடியும். ஏனென்றால் வடக்கு கிழக்கு மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் கட்சிகள் கூடி இன்னும் முடிவுக்கு வர முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை அனுமானிக்க முடியாம இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது ஓரளவுக்கு அனுமானித்தபடி, அது தற்போதைய நிலையின்படி ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் பிரேமதாசா இருக்கலாம் என்ற வகையிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். சஜித் பிரேமதாசா அல்லது ரணில் விக்ரமசிங்க 2 பேரையும் ஒருவரை அவர்கள் ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? ஆதரிப்பதற்கான அடிப்படை தமிழ் மக்கள் என்ற பிரச்சனைகள்ல 2 தரப்பும் தெளிவான ஒரு நியாயமான அல்லது தமிழ் மக்களுக்கு ஏற்புடையதான எந்த பதில்களையும் கொடுக்கல. அடிப்படை அரசியல் தொடர்பாக, அபிவிருத்தி தொடர்பாகவும் யாரும் கொடுக்கும் வாக்குறுதிகளை நம்புற அளவுக்கு நாட்டு பொருளாதார நிலைமை இல்லை. திடீரென அபிவிருத்தி எல்லாம் வடக்கு கிழக்குக்கு வந்துடும் என்று யாராவது ஒரு பொது ஜனாதிபதி வேட்பாளர் சொன்னால் அதை நாங்கள் மக்கள் நம்ப போறது இல்லை. என்றால் இலங்கையின் பொருளாதார நிலைமை பெரிய அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை. இனப்பிரச்சனை விடயத்துல எல்லோரும் 13வது திருத்த சட்டத்துக்கு கூடான அதிகாரங்களை பற்றி தான் பேசுகிறார்கள். பிரதான 3 வருஷம் நாங்கள் மாகாண சபை முறைமையை முழுமையாக அமல்படுத்துவோம் என்று சொல்லி ஒவ்வொரு டைப்ல சொல்லி நாம் இப்ப சஜித் பிரேமதாச சொல்றார், அரசியலமைப்பு கூடாக 13வது திட்டத்துக்கு கூடாக அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள முழுமையான அதிகாரங்களையும் மாகாணங்களுக்கு வழங்குவதற்கு தான் தயார் என்று. அதை வேறு அர்த்தத்துல இப்ப 2 நாளைக்கு முதல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருவோணமலையில வச்சு சொல்லிட்டு மீளப்பெறப்பட்ட வடக்கு கிழக்கு
சாரி மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் காலத்துக்கு காலம் மத்திய அரசால் மூல பெறப்பட்டிருக்கின்றது. அந்த அதிகாரங்களை எல்லாத்தையும் நான் திருப்பியும் மாகாண சபைக்கு வழங்குவேன் என்று சொல்லி இருக்கின்றேன். அப்ப எல்லாரும் 13வது திட்டத்தை முழுமையா அமல்படுத்துற, ஆனா இதுல ஸ்பெசிபிக்கா அடிப்படையான கோரிக்கைகளாக தமிழ் தரப்பால முன்வைக்கப்படுகின்ற காணி மற்றும் பொலிஸ் அதிகாரங்கள் தொடர்பாக அவர்கள் இன்னும் தனித்தனியாக குறிப்பிட்டு தொட்டு விடவில்லை. அதை பற்றிய ஒரு தெளிவான அறிவிப்பை அவர்கள் செய்வதற்கு தயாரில்லாத நிலைமையில் தான் இருக்கின்றார்கள் நான் கருதுகின்றேன். சரி, ஆனால் நீங்கள் சொல்வது போல இப்பொழுது நீங்கள் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை செல்வதற்கான அந்த சந்தேகத்தை வெளியிட்டிருந்தீர்கள். தமிழ் என்னுடைய கேள்வி என்றால், தமிழ் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்வை இந்த 3 பேரிலே யாராவது வெளிப்படையாக தருவதாக உறுதி அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, ஏனென்றா இப்ப அடிப்படையான தமிழ் மக்களின் கோரிக்கை ஒரு இணைந்த வடக்கு கிழக்கில் ஒரு சுயாட்சி முறையிலான ஆட்சி அமைப்பை பற்றி தானே எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சமஷ்டி முறையிலான அது தொடர்பாக அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனா இப்ப அவர்கள் திருப்பி சொல்றது மாகாண சபை. இந்த வடக்கு கிழக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கான அரசியலமைப்பு கூட வழங்கப்பட்ட முழுமையான அதிகாரங்களை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் சொல்லி இந்த வேட்பாளர்களான சஜித் பிரேமதாசா மற்றும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுல கொஞ்சம் அவதானமாகத்தான் சொல்கிறார்கள். அவர்கள் அடிப்படையில மாநசபை முறைமைக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றுதான் சொல்கிறார்கள். அது செயல்படுத்தணும், அதுல உள்ள நியாயத்தன்மை தொடர்பாக அவர்கள் அங்கே இல்லை. அப்படியானால் நாங்கள், அதாவது உங்களுடைய கருத்தின்படி அப்படியான ஒரு உறுதிமொழியை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற துணைப்பட கருத்து தெரிவித்தீர்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த நம்பிக்கை அல்லது எந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே இந்த 3 பிரதான வேட்பாளர்களில் ஒருவரை நோக்கி தமிழ் மக்கள் திரும்புவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும் அல்லது திரும்புவதற்கான தேவை இருக்கும் என்று கேட்டால் ஏன் சொல்வீங்க? இதுல அரசியல் உரிமை தொடர்பான முழுமையான நம்பிக்கையை வச்சு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க போவதில்லை. ஒரு நாட்டின் ஜனாதிபதி அதுக்குள்ள ஓரளவுக்கு எங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய மற்றும் ஜனநாயக உரிமைகள் தொடர்பாகவும் இனத்துக்கு எதிரான செயற்பாடுகளை இனவாத ரீதியாக அணுகாத ஒருவரை தமிழ் மக்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கின்றதே தவிர மற்றும்படி முழுமையாக அரசியல் உரிமையோ அல்லது எல்லா விடயங்களிலும் தமிழ் மக்களுக்கு அனுசரணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்க போவதில்லை. அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இல்லை. யார்கிட்ட? வடகிழக்கு தமிழர்களிடம். சரி, அப்படி என்றால் நீங்கள் சொல்வது உள்ளதிலே வல்லீசாக எது இருக்கின்றதோ அதை தெரிவு செய்ய வேண்டும் என்ற விதமான தொழிற்பொருளை கருத்து தெரிவித்தீர்கள். இதே உள்ள கல்லருக்கு ஒரு நல்ல கல்லரை தமிழ் மக்கள் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் உங்களுடைய கருத்து கடைசியாக சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன கருத்துக்கு ஓரளவு சமாந்தரமாக, அதாவது 3 பேரிடமும் பேசி பார்ப்போம், யார் தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த தீர்வை தருவதாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்படி நாங்கள் யோசிக்கலாம் என்ற விதமாக அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அப்படியானால் அந்த கருத்துடன் நீங்களும் உடன்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் தொடர்பாக இன்னும் தீர்மானிக்கவில்லை கட்சி ரீதியாக. நீங்கள் யாருக்கு என்று தீர்மானிக்கவில்லை, ஆனால் அந்த நிபந்தனை அல்லது எதிர்பார்ப்பு அந்த வகையில் இன்று பாராளுமன்றத்தில் என்ன நடந்தன தெரியல. பின்னேரம் இந்த பாராளுமன்றத்துல தனிநபர் பிரேரணை ஒன்றை திரு சுமந்திரன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த பழைய முறையிலான 100% வீதாசார முறையிலான தேர்தலை நடாத்துவதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர்
கடந்த வாரம் ஜனாதிபதி அவரிடம் கேட்டிருந்து அது பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலுக்குள் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு அது எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அது இரண்டாவது வாசிப்பின் மீதான ஒரு பிரேரணையா தான் இன்னொரு அமர்வுல தான் அது நிறைவேற்றப்படும். அந்த அமர்வு தேர்தலுக்கு முதல் செப்டம்பருக்கு தேர்தலுக்கு முதல் அது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த முறையை நான் எப்பயோ உணர்ந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பிறகு 2016 இந்த புதிய தேர்தல் முறை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பழைய முறை இல்லாம போய்விட்டது. இதை காலத்துக்கு காலம் இழுத்தடித்தவர்கள் இப்ப இருக்கிற ரணில் விக்ரமசிங்க தான் அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே அந்த சட்டமூலத்தை நிறைவேற்றாமல் தடுத்து மாநசபை முறைமை கிட்டத்தட்ட இன்றைக்கு மாநசபை கலைச்சியில கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக கூட 7 வருஷமாக மாநசபை தேர்தல் நடத்த முடியாத சூழல்ல நாடு இருக்கின்றது. அந்த பாராளுமன்றத்திலே நடைபெற்ற அந்த விவாதத்தின் அடிப்படையிலே மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையில் நடத்தி மாகாண சபைகளை மீள இயங்க பண்ணுவதற்காக திரு சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தனிநபர் சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் விவாதமின்றி வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றப்பட்டது. சட்டங்களுக்கான நிலையற் குழுவின் உயர் நீதிமன்ற சிபாரிசை திருத்தமாக ஏற்ற பின்னர் 3ஆம் வாசிப்பில் சபையில் மீண்டும் நிறைவேற்றப்படும். 3ஆம் வாசிப்பு அது பூரணமான சட்ட மூலமாகும். 3ஆம் வாசிப்பு பூரணமான சட்ட ரீதியான பாராளுமன்ற அனுமதியை பெறும். அது இன்னொரு செஷன்ஸ்ல தான் இன்னொரு பாராளுமன்ற கூட்ட அமர்வுல தான் இது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது யாரால் அந்த 3வது அந்த செஷன் அது யாரால் தீர்மானிக்கப்படும்? சபாநாயகராலா அல்லது கட்சி சபாநாயகர் அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள்ள கொண்டு வருவார். பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங்ல முதல்ல இந்த சொன்னீங்க இப்ப உயர் நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியோட அது பாராளுமன்ற சபாநாயகரால நிகழ்ச்சி நிரலுக்கு கொண்டு வரப்படும். அதை பாராளுமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்துல அது தேதி நிர்ணயிக்கப்பட்டு கொண்டு வரப்படும். நான் இன்னைக்கு நீங்க சொன்ன செய்தியின்படி எந்தவித விவாதங்களும் எந்தவித ஆட்சேபனையும் இல்லாததால நான் எல்லோரும் ஒருமித்தமான ஆதரவை வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன். மாநசபை தேர்தலை நடத்த சொல்லி எல்லோரும் தான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வடகிழக்கு மட்டுமல்ல மற்ற மாகாண சபைகளும் இப்போது ஜனாதிபதியின் கீழ் ஆளுநர்களால் தான் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீண்ட காலமாக. ஆகவே எல்லோரும் மாநசபையை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற குரலை வலியுறுத்தி கொண்டிருக்கிறபடியால் இது பெரிய ஆட்சேபனைக்கு போகும் என்று நான் நம்புகிறேன். சரி, அடுத்தபடியாக நீங்கள் இப்பொழுது சொல்கின்றீர்கள் உங்களுடைய கட்சி இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எந்த விதமான முடிவையும் இதுவரையும் எடுக்கவில்லை என்று. நீங்கள் அப்படியான முடிவொன்று எடுப்பதற்கு என்ன கிரைட்டீரியாக்களை நீங்கள் பரிசீலிப்பீர்கள்? அதாவது இந்த நிபந்தனை அடிப்படையிலே தான் நாங்கள் அவர்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வேட்பாளருக்கு தான் நாங்கள் ஆதரவளிப்போம் என்ற வகையிலே என்ன எதிர்பார்ப்புகள் உங்களிடம் இருக்கும்? ஒரு 3 நாள் தினங்களுக்கு முதல் நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்தேன். அப்போது நாங்கள் சில அடிப்படைகளை வலியுறுத்தி இருக்கின்றோம். அதாவது இந்த நீங்கள் மாகாண சபை முறைமையை ஏன்னா நாங்கள் அடிப்படை விஷயம் சமஷ்டி விஷயங்களை இவர்களுடன் பேசுவது சாத்தியம் இல்லை. தெரிஞ்சு கொண்டு டிமாண்ட் வைப்பதில் அவர்கள் ஒரு நாளும் இந்த வார்த்தையை உச்சரிக்கப்படுவது இல்லை. அது அவர்களுக்கு எதிர்வினைகளை இங்கே தேர்தல் களத்தில் ஏற்படுத்தும். அதனால நாங்கள் மாநசபை முறைமையை முழுமையாக அமல்படுத்துவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை, அதுவும் குறிப்பா விசேடமாக குறிப்பிட்டு இந்த காணி போலீஸ் அதிகாரங்களை நாங்கள் எந்த தடையின்றி மாகாணங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் வடக்கு கிழக்குக்கு சொல்றதல்ல முக்கியம். நீங்கள் தென்னிலங்கையில பகிரங்கமான ஊடகங்கள்ல இதை வெளிப்படையாக ஒரு கொள்கையாக பிரகடனம் செய்யணும். உங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இது முக்கிய வடிவம் கொடுக்கணும். மற்றது நாங்கள் குறிப்பிட்ட விஷயம் அபிவிருத்தி. சரி,
நாங்கள் அடுத்ததுக்கு போக்கு முன்னர் அப்படியான கோரிக்கை வைக்கப்படும் பொழுது அவரிடமிருந்து என்ன விதமான பதில், சாதகமான பதில் வழங்கப்பட்டதா அல்லது நீங்கள் பரிசீலிப்போம்னு சொன்னார்களா? அவர் சொன்னார், அரசியல் அமைப்பில் என்ன மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதோ 13வது திருத்தத்துக்கு கூட அதை முழுமையாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் சொன்னேன், அதுல சில மாயைகள் இருக்கு, அதுல தெளிவுபடுத்துற மாதிரி இப்ப மற்ற அதிகாரங்கள்ல எந்த பெரிய தடையும் இல்லை. மாகாணங்கள் ஓரளவுக்கு இருக்கு. அந்த பிரதான விடயங்களை தவிர்த்து மற்ற விடயங்களை மாகாணங்கள் இப்ப ஆளுநர்கள் இருக்கிற வழியாலும் அது முறையாக தான் செய்து கொண்டிருக்குது. அதே வடகிழக்குல சில பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா கல்வி, சுகாதாரத்தில எல்லாம் மத்திய லைன் மினிஸ்ட்ரிகள், மத்திய அரசுகள் என்ற தலையீடுகள், நியமன தலையீடுகள் எல்லாம் இருக்கின்றது. அது பேசி தீர்த்துக்கணும். அது பெரிய இஷ்யூ இல்லை. இங்க இந்த காணி போலீஸ் அதிகாரம் தொடர்பாக அவர்கள் ஆரம்பத்திலிருந்து முந்தி 13வது சட்டம் கொண்டு வந்த காலத்திலிருந்து அதை அமல்படுத்துவதற்கு தயங்கி தான் இருக்கிறார்கள். ஆகவே அது தெளிவாக அவர்கள் கொள்கை பிரகடனமாக அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மறுபடி சொன்னதை இப்படித்தான் நாங்கள் அதை பரிசீலிக்கின்றோம். ஆனால் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் முழுமையாக 13வது முழுமையாக அமல்படுத்துவதற்கு நாங்கள் எந்த தடையும் இல்லை என்று அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை நாங்கள் தடுக்க போவதில்லை. அதுல நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனா அதை வடிவா சொல்றோம். மக்களுக்கு வழங்கக்கூடிய உபகிரங்கமாக இப்ப எல்லாரும் வடக்கு கிழக்கு பிரதேசத்துக்கு வந்துதான் இதை பற்றி கதைக்கிறாங்க. தென்னிலங்கையில ஊடகங்கள்ல, பகிரங்க ஊடகங்கள்ல எல்லாம் சொல்றேன் இல்லை. இப்ப எனக்கு தெரியும், சஜித் பிரேமதாசா எனக்கு அன்னைக்கு சொன்னா தான் கொழும்பிலேன்னு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நான் அதை பெருசா ஊடகங்களை கவனிக்கல. அவர் தலவா கொலைக்கு மேலே போன நேரம் சொன்னவர், யாழ்ப்பாணத்துக்கு வந்த நேரம் சொன்னவர், மன்னாருக்கு வந்த நேரம் சொன்னவர், ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்த நேரம் சொன்னவர், இப்ப திருவண்ணாமலையிலே சொல்லி இருக்கிறார். மற்ற சுமந்திரன்கிட்ட சொன்னார்னு சொல்லி சுமந்திரன் வாயால அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. சொன்னது காணி அதிகாரத்தை நாங்கள் தருவோம், போலீஸ் அதிகாரங்களை பற்றி நாங்கள் பின்னர் கூடிய அவர் ஒரு தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் சஜித் பிரேமதாசாவோ ஒரு ஒரு மாயை தோற்றத்தின்படி அரசியல் அமைப்பில் இருக்கின்ற மாகாண சபை முறையை நாங்கள் தமிழர்கள உரிமை பிரச்சனை இருக்கு, மொழி சம்பந்தமான அரசியல் அமைப்புல தெளிவா இருக்குது. ஆனா நடைமுறையில தானே பிரச்சனைகளை மாகாண சபை முறைமையில அரசியல் அமைப்புல இலங்கை பள்ளின நாடு, மத சுதந்திரம், மொழி சுதந்திரம் எல்லாம் சொல்லப்படுது. ஆனா நடைமுறையில ஒன்றும் இல்லை தானே. சரி, அடுத்தபடியாக நீங்க அந்த தொல்பொருள் மற்றும் அந்த மத ஆக்கிரமி பற்றி ஏதாவது பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அவரிடம்? இல்ல, நான் அந்த அவசரமான ஒரு சந்திப்புல நாங்கள் தொகுக்கையில நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக 3 முக்கிய பிரதான வேட்பாளர்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தயாரிச்சுருக்கிறோம். அதுல இந்த தொழில் விடயம் மட்டுமல்ல, பல்வேறு விடயங்கள், காணி ஆக்கிரமிப்புகள், சிங்கள இனவாத குடியேற்றங்கள், மத ரீதியான நீங்கள் சொன்ன தொழில்கள் ரீதியான பிரச்சனைகள், மற்றது வடகிழக்கில் செய்ய வேண்டிய அபிவிருத்தி பணிகள், பாரிய அபிவிருத்தி பணிகள் எல்லாம் முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக விடயங்களை நாங்கள் ஒரு தயாரிச்சு 2-3 தினங்கள் இன்றைக்கு நான் பிரசிடென்ட் ஜனாதிபதியின் செயலாளரை சந்திச்சினேன். சில விஷயங்கள் பேசியிருக்கிறேன். அவர் ஆவணமாக தர சொல்லியிருக்கிறார். அந்த ஆவணத்துடன் நான் இப்ப ஜனாதிபதி அவர்களை ஒரு சில தினங்களில் சந்திக்க இருக்கின்றோம். அது மாதிரி அனுரகுமார திசாநாயக்காவை நாங்கள் சந்திச்சு இருக்கின்றோம். 15ஆம் தேதி வேட்புமனுக்கு முன்னம் நாங்கள் 3 பேரையும் ஒரு ஆவண ரீதியாக அடிச்சு அவர்களுடைய பதிலை எதிர்பார்த்து அது தொடர்பாக புறங்கள் கட்சி ஒரு தீர்மானமாக யாரை ஆதரிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்க இருக்கின்றோம். சரி, அப்படியான நிச்சயமாக உங்களுடைய எண்ணத்தின்படி 3 பேரே ஒருவரை ஆதரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று கூறப்படுகின்றது. அந்த நேரத்தில் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கொள்கையை கொண்டு ஒரு
அமைப்பு உருவாக்கப்பட்டு இப்பொழுது ஒரு வேட்பாளர் கூட அநேகமாக தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகின்றது. மட்டக்களப்பை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய கருத்து இல்லை என்றுதான் தரப்போது தெரிகின்றது. அதற்கான நியாயப்பாடுகள் தான் என்ன? இல்ல, பொது வேட்பாளர் விடயம் ஆரம்பத்துல பொது வேட்பாளர் என்ற விடயத்துல நடைபெற்ற சகல கட்சி கூட்டங்களையும் நானும் உங்களது கட்சி சார்பாக நானும் என்னுடைய ஆக்களும் கலந்து கொண்டிருக்கிறேன். அதுல அந்த நேரம் இருந்த சூழல்ல இந்த ஆராய்வும் தான் குறிப்பா சில சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக அமைப்பு என்று சொல்லப்படுகின்றவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் தான் தொடர்பாக விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பிறகு அரசியல் கட்சிகள் பிறகு ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் அதுல தீவிரமான ஆர்வம் செலுத்தி இருந்தன. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை, நீண்ட கால பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இடையில நாங்கள் சொன்னோம், இது அவர்கள் சொல்றது என்றால் இது ஒரு நீண்ட கால தமிழர்களின் ஐக்கியத்துக்காகவும் தமிழர்களின் தேசிய கோரிக்கைகள் வெளியுலகத்தில் காட்டப்படணும் என்றதுக்காகவும் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை தாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் தமிழர்களின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழர்களின் உரிமைக்கான கோரிக்கைகளை பல சந்தர்ப்பங்களில் நாட்டுக்குள்ளேயும் சர்வதேச சமூகத்திற்கையும் தெளிவாக பல சந்தர்ப்பங்களை சொல்லியாச்சு. புதுசாக குறை சொல்ல வேண்டிய கட்டாயம். மற்றது இதுல ஒரு விஷப்பரிச்சையாக மாறிவிடக் கூடாது என்றதிலையும் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். ஏனென்றால் உண்மையிலே இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் வாக்காளர்கள் புள்ளிவிவர ரீதியாக மிகவும் குறைந்த வாக்காளர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். அதுக்கு புலம்பெயர்வு, இடம்பெயர்வு இதுகள் எல்லாம் நீண்ட காலமா தொடர்ச்சியாக இப்பையும் தினமும் ஏராளமான இளம் சமூகத்தினர் எல்லாம் தமிழ் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப கணக்கு அடிப்படையில பார்த்தால் ஏற்கனவே அரசாங்கத்தோட நிற்கிற தரப்பும் ஒரு கணிசமான வாக்கு நாம் வச்சிருக்கின்றது. இன்றைய அரசியல் இருக்கும் கட்சிகள், அமைச்சர்கள் இருக்கணும், ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கணும், அவர்களுக்கு ஒரு வாக்கு தரம் இருக்கின்றது. அது நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு போவது இல்லை. அது ரணில் விக்ரமசிங்க போகுது. அதை விட தமிழ் கட்சிகளின் நிலைகள் இன்றைக்கு மாறிவிட்டது. தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களுக்குள் எவ்வளவு செல்வாக்கு செலுத்துபவர்களாக இருப்பார்கள் என்பது ஏனென்றால் ஏராளமான விரக்திகள் தமிழ் அரசியல் அது பிரதித்துவப்படுத்துற மக்களை பிரதித்துவப்படுத்துற கட்சிகள் உட்பட எல்லாரிடம் மக்கள் அவர்கள் சொல்லி வாக்களித்து மாறிவிட்டது. இந்த வாக்களிப்புல பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும். இந்த தாக்கத்தை செலுத்தினால் அதன் வார விளைவுகள் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு தமிழ் மக்கள் இந்த தமிழ் கட்சிகளுடன் இல்லை என்ற ஒரு செய்தியை வெளியுலகத்தில் காட்டுவதாக போயிடும். பேரினவாத கட்சிகள் சொல்ல போது உங்களை விட்டு தமிழ் மக்கள் எங்கள்கிட்ட வந்துட்டினாங்க. இது ஒரு ஆபத்தான நிலைமை என்பதை நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு சொல்லி இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள். தாங்கள் கடுமையான பிரச்சாரத்துக்கு கூடாக ஒரு பெருந்தொகையான கிட்டத்தட்ட 75% வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர்கள் கொண்டு வர முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அது அவருடைய நம்பிக்கை. ஆனால் யதார்த்தமாக பார்க்கணும், அதுல இருக்கக்கூடிய 7 கட்சி கூட்டணி சொல்லப்படுகின்றது. அதுல பிரதானமா இருக்கக்கூடிய 2 கட்சிகள்ல நேற்று ஒரு கட்சி போகவில்லை. அது வேட்பாளர் தெரிவில ஒரு கட்சி போகவில்லை. இன்னொரு கட்சி அந்த கட்சி வரும் என்று நாங்கள் நம்பி கொண்டாங்க. கண்டுட்டு இன்றைக்கோ நாளைக்கோ கூட அவர்களும் இந்த உறுதியா இருப்பீங்க. அந்த கட்சியில இருந்து ஒரு
முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் தான் பொது வேட்பாளர் எதிர் என்று சொல்லி அறிக்கையும் விட்டிருக்கின்றார். ஆகவே அவர்கள் 2 பேரும் தான் ஓரளவுக்கு பலமான கட்சிகள் அந்த வீடுக்குள்ள. அவர்கள் பின்வாங்கினால் இதுன்ற நிலைமை மிகவும் நெருக்கடியாக தான் இருக்கும். மற்றும்படி இப்ப தமிழரசு கட்சி இதுல முக்கியமான தமிழரசு கட்சி என்னும் முடிவெடுக்கல. தமிழரசு கட்சியில் 2 கருத்து இருக்கின்றது. ஒருவர் ஆதரிக்க பொது வேட்பாளர் தேவை என்ற ஒரு தரப்பு வேண்டாம். அதாரையும் தமிழரசு கட்சி நான் நிற்கவில்லை முடிவெடுப்ப காலமும் தானே ஏற்கனவே தாங்கள் கட்சியின் உயர்வுடன் கூடிதான் முடிவெடுக்கணும். அப்ப கட்சியின் உயர்வுடன் கூறினால் இன்றைக்கு 7ஆம் தேதி ஒரு கிழமை அவகாசம் கொடுத்தா நாங்கள் நாமினேஷன் வந்துடும். கூட்டத்தை சட்ட ரீதியா கூட்டுறோம்னு சொன்னால் ஒரு கிழமை அவகாசம் கொடுத்துதான் கூட்டுறாரு கட்சி யாப்பின்பட்டு. இந்த அடிப்படையில வரைக்க அவர்கள் இனி கூடி ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை தமிழரசு கட்சி. அதாவது தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் விடயத்தில் முடிவெடுக்காமலே விட்டுவிடும் என்பதுதான் பொதுவாக அறியப்படுகின்றது. அவர்கள் சில நேரங்கள் இங்க உள்ள இதுக்கு வெளியாக இந்த 2 பிரதான வேட்பாளர் 3 பிரதான வேட்பாளருக்காக ஆதரிப்பதாக அவர்கள் சில நேரத்தில் சொல்லலாம். சரி, அவர்களுடைய பொது வேட்பாளரை நிறுத்தியவருடைய கோரிக்கை என்னவென்றால், இப்படியாக நீங்கள் ஒரு நம்பிக்கை இனத்தை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு நீங்களும் சேர்ந்து தங்களுடன் மக்களுக்கு வீடு வீடாக சென்று இந்த பொது வேட்பாளர்களை நோக்கி ஆதரவான ஒரு வாக்களிப்பு தீர்மானத்தை அவர்கள் மீது உங்களுடைய செல்வாக்கை செலுத்துவதன் மூலம் இந்த கொள்கைக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்றுதான் எதிர்பார்க்கிறார். அதை நீங்கள் செய்வதற்கு நான் சொல்றேன்னா இது இதுல பலவீனங்களை பற்றி சொன்னேன். கொள்கை அடிப்படையில எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. கொள்கை அடிப்படையிலும் இது ஒரு அர்த்தமற்ற கொள்கையாக நாங்கள் ஒரு தமிழரை இன்னும் நாங்கள் இதுக்கு சரி இதுல ஒரு கடினமான வாக்கு வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் சம்பந்தம் தெளிவில்லை. அடுத்த கட்டம் சில நேரங்கள்ல இந்த தமிழ் வேட்பாளர்கள் போட போயினும் இதால வாக்குகள் தங்களுக்கு குறைய போதுன்னு சொல்லி பிரதான வேட்பாளர்கள் யாரும் வந்து தமிழ் தரப்போது இதுல பேசுவதும் இல்லையே. அப்ப அவர்கள் பயப்படவில்லை தானே. அப்ப அவர்களிடம் நாங்கள் என்னத்தை கொண்டே காட்டி கேட்க போறோம். சரி, வேட்பாளர்கள் இந்த டாக்ஸ் போய் இது ஒரு தமிழர்கிட்ட திரட்சியா தமிழர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிக்க போறோம் என்ற பயம் என்ன எல்லாருக்கும் தெரியும். சிறுபான்மை மக்களின் வாக்குகள் இல்லாமல் ஒருவர் வெற்றி பெறுவது மிக கடினம். இந்த கடைசி 2019 கொடராய காலத்து மாதிரி தனி சிங்கள வாக்காளர்கள் உருவாக முடியும் என்ற விடயம் இந்த முறை இல்லை. இந்த முறை எப்படியும் சிறுபான்மை மக்கள் வாக்குகள்லாம் ஏதோ அதுவும் சில நேரங்கள்ல 50% கூடி எடுக்கக்கூடிய நிலைமையும் கடினமாக இருக்கும் போல கிடக்கின்றது. வாக்குகளும் இதை சரத்பொன் சைக்காரன் நேற்று கட்டுப்பணங்கள் செலுத்திவிட்டார். அப்ப சிங்கள பிரபலங்களும் குறிப்பிட்ட வாக்குகளை கொண்டு போக போகுது. அதாவது ஒரு ஆள் 50% எடுக்கிறது பெரிய நெருக்கடியா தான் இருக்க போகுது. சிறுபான்மை மக்கள் இப்பொழுது சரத் பொன்சேகாவும் காட்டியிருக்கின்றார். இப்படியாக சில பிரபலங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? அதாவது சரத் பொன்சேகா, விஜயதாச ராஜபக்ஷ, திலீப் விஜயவீர போன்றவர்கள் நிச்சயமாக அவருக்கு தெரியும் தாங்கள் முதற்படியை தாண்ட முடியாது என்று தெரியும். அப்படி இருந்தும் கூட இவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான தேவை என்ன, காரணம் என்ன நினைக்கிறீர்கள்? ஒன்று, அவர்கள் தங்களது எதிர்கால அரசியலுக்கான பிரபலங்களை தேடுவதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்வதாக இருக்க. மற்றது முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும். சில பெரிய வேட்பாளர்கள், அது கூட வாக்குகள் எடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் இப்படியானவர்களை இறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நான் இப்ப பொதுவாக பரவலாக இருக்கின்றது, இந்த இராணுவ வீரர்கள்
படையினர் பெரும்பகுதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களிக்க இருக்கிறதாகவும் அதை திசை திருப்புவதற்காகத்தான் சரத் பொன்சேகா களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார் என்றதும் ஒரு கருத்தாக பேசப்படுகின்றது. அதை தடுப்பதற்காக அதை தடுத்தால் யாருக்கு பிரயோசனம் உள்ளதையும் யோசிக்கணும். அது அவற்றை ஆசை பெற்ற ஒரு ஆளாக சரத் பொன்சேகா இருக்கலாம். யாருக்காக தடுக்கிறார்? அப்படித்தான் சில பேர் ஒவ்வொருத்த விஜயதாச ராஜபக்ச கட்டியும் அப்படிதான் சொல்லுவார். அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்த வாக்கை பெறுவதற்காக அவர் விட்டால் அது இன்னொரு ஆளுக்கு போய்விடும் என்று என்றதுக்காக அவர் இறக்கப்பட்டிருக்கிறார். அந்த இன்னொரு ஆளுக்கு போக்குறாண்டதுக்காக இப்படி ஒவ்வொருவரும் இறக்கப்பட்டு கடைசியா 51% இல்லாம ஆக்குற வேலையா நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிரிவா போய் ஒவ்வொருவரும் இறக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இன்னும் இந்த SLPP மொட்டு கட்சி நாளைக்கு நாளை காலை 7 மணிக்கு அவர்களது கட்சி அலுவலகத்துல தம்பிக்க பிறரா அறிவிக்கப்பட இருக்கிற சொல்லப்படுது. தம்பிக்க பிறரா இது சுமார் மொட்டு கட்சி இன்னைக்கு தெரிஞ்சு போய் ஒரு குறிப்பிட்ட ஆக்களோட மட்டும் இருக்கிற குடும்பத்தோட மட்டும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி மொட்டு கட்சியில இருந்த நூற்றுக்கணக்கான எம்பிமார் ஆதரிப்பதாக தெரிவிச்சிருக்காரு. அது கூடி ரணில் விக்ரமசிங்காவுக்கு பெரிய ஒரு வாக்கு வங்கியை அடைத்தர போறது இல்லை. ஒரு பாராளுமன்றத்துல இருந்து நூற்றுக்கணக்கான எம்பிமார் ரணிலுக்கு பின்னால் நிற்கணும் என்பது மக்களை கொண்டு போற ஒரு செய்தி. அது செய்திக்குள்ளாக ரணிலுக்கு ஒரு பலமான வாக்கு வங்கியை உருவாக்குமே தவிர அவர்களால வாக்கு வங்கி எடுக்கிறது சரியான கடினமாக இருக்கின்றது. என்றால் அவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 3/2 பகுதியினர் அடுத்த முறை தேர்தல்ல ஒரு பகுதியினர் செல்வாக்கு தளம் இருக்கின்றது. அவர்கள் என்னன்னா பாராளுமன்றத்தை 1 வருஷம் 2 வருஷம் நீடிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை. 2 வருஷம் காலத்தை பயன்படுத்தி நாங்கள் மக்களுக்குள்ள மீண்டும் செல்வாக்கை பெற்று தேர்தலை கொடுக்கலாம் என்ற நம்பிக்கை உள்ளது. அவர்களுக்கு ரணிலை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களோட சாய்ஸ் சஜித்தோடு சேர முடியாது. அப்ப ரணில்லாம் தாங்கள் கொண்டு வந்த ஜனாதிபதி தானே நாங்கள் ரணிலை ஆதரித்தோம் என்று அவர் மொட்டு கட்சிக்குள்ள ஃபைட் பண்ணி வெளியே வந்து நிற்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் தான் நாங்கள் நிற்கணும் மொட்டு கட்சியில தலைமையோட மஹிந்த ராஜபக்ச நாம அவையோட அவையோடு பரவினம் இருக்கணும். அவைகளுக்கும் தங்களோட வாக்கை தக்க வைத்துக் கொள்ளணும் என்றதுக்காக அவர்கள் ஒரு நிர்பந்தத்துக்கூடாக அவர்கள் வேட்பாளரை நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார். அவர் முதல் விரும்பினது ரணில் விக்ரமசிங்க தங்களோட கட்சி சின்னத்துல தங்களோட வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க இருக்கணும்னா ரணில் அதை விரும்பாம தானோட பொது வேட்பாளர் என்ற சட்டத்தில் அதான தேர்தல் அறிவிச்சு முதல் காட்டு பணம் கட்டினது அதுக்காக தான். நான் ஒரு செய்தியை சொல்றேன். நான் சுயாதீனமாகத்தான் நிற்கின்றேன், ஞாயிற்று தயவிலையும் இல்லை என்பதை காட்டுவதற்கு. அதால வந்து அது மொட்டு கட்சி வந்து தண்ட கட்சியின் வாக்கு வங்கியே பரிசோதிச்சு பார்க்கிற ஒரு ஆளை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தை நிறுத்துகிறார். அவர்கள் பெரிய தமிழக பெறா ஒரு பெரிய வாக்கு வங்கிகள் இருக்க போறது இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு 3 வேட்பாளர்கள் கணிசமான வாக்கு வங்கியை பெற போறார்கள். இதுல இந்த 2வது விருப்பு வாக்கு தொடர்பாக பேசப்படுகிறது. இந்த 2வது விருப்பு வாக்கு தொடர்பாக ஜனாதிபதி தேர்தலில் மக்களுக்கு அது பரிச்சயம் இல்லை. எனக்கு குடி சரியான தெளிவில்லை. குற்றவில்லை நான் தேர்தல் ஆணையத்திலிருந்து எப்படி வாக்களிக்கிற முறை என்ற மக்கள் கேட்டா சொல்லத்தான் வேணும். அதுக்காக அறிந்து கொண்டிருக்கிறார். அது இதை ஸ்டடி பண்ணி அரசியல் வேட்பாளர்கள் 2வது வாக்கை எப்படி அளிக்கணும் என்று சொல்லி பிரச்சாரப்படுத்தி அதை மக்கள் தெளிவுபட்டு வாக்களிக்கிற கால எல்லையும் காணாது. மற்ற அது சில நேரங்களில் வெவ்வேறு தேர்தல் வாக்குகளை நிராகரிக்கின்ற நிலைமைக்கு இலங்கை மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் 2வது 3வது விருப்பு வாக்கு தொடர்பாக இந்த கட்சிகள் மற்றவர்கள் சில நேரங்கள் படித்த அல்லது மிடில் கிளாஸ்
ஆக்களை ஸ்டடி பண்ணினாங்க. சாதாரண கிராம மக்களுக்கு இந்த வாக்களிக்கிற முறைமை குழப்பத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா. சரி, அடுத்ததாக உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடைய கருத்துக்களுக்கு ஏற்றவாறு இருக்கின்றது போல சொல்லப்படுகிறது. அதுக்கு மேலதிகமாக உங்களுடைய சில செயற்பாடுகள் கூட அவருடன் சேர்ந்து இயங்குவதற்கான ஒரு நிலைப்பாட்டிலே இருப்பது போல அவருடைய 2 கூட்டங்களுக்கு நீங்கள் சென்று அங்கே முக்கியமான பங்கு மாற்றி இருக்கின்றீர்கள். இது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற விதத்திலேயா, அல்லது அவர் ஒரு யதார்த்தவாதி, அவருக்கு நாங்கள் அந்த அந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலா, அல்லது தற்செயலாக சம்பவமா? இல்ல சுமந்திரனின் யதார்த்தமான கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆரம்பத்துல சுமந்திரன் கருத்தோட எனக்கு உடன்பாடு இருக்கையில, அப்புறம் சுமந்திரன் அந்த காலத்துல ஒரு பகிரங்க அறிக்கையோடு வெளியிட்டிருந்தால் நாங்கள் சும்மா உணர்ச்சி பேச்சுகளையும் எதிர்நிலை அரசியலையும் நீண்ட காலம் வந்து மக்களை நடுரோட்டில் விட்டுட்டோம். மக்கள் அடிப்படை தேவைகள், அபிவிருத்தி, தொழில் வாய்ப்பு போன்ற விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுக்காம விட்டுட்டோம். ஆகவே நாங்கள் அந்த பக்கத்தையும் பார்க்க வேண்டும் என்றதை அவர் அனுபவ ரீதியாக மனம் திறந்து மக்களிடம் ஒரு தங்களோட தவறை வெளிப்படுத்தும் அந்த தன்மையை என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அது நல்ல அது ஏனென்றால் நாங்கள் அதை ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்தாங்க. அந்த நேரம் அவைகள் உரிமையா சலுகையா என்று சொல்லி நாங்கள் மக்களுக்காக கொண்டு வந்ததை, மக்களுக்காக நேரவை இதெல்லாம் சலுகை அரசியல் என்று இல்லை, இது சலுகை அரசியல் இல்லை, இந்த விடயங்கள் மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அந்த கருத்தோட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்பதான் இந்த யதார்த்தத்தை புரிந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அவரது அரசியல் போக்கு எனக்கு பிடித்திருந்தது. அதனால நான் அவருடைய கூட்டங்களுக்கு நான் அழைத்த போது சென்றிருக்கிறேன். பொது அவருடைய கட்சி கூட்டங்கள் அல்ல, பொது அடிப்படையில் நடக்கிற கூட்டங்கள்ல நானும் கலந்து கொண்டு அது ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். அதுல அர்த்தம் என்பது எதிரிக்கு எதிரி நண்பன் அல்ல, அப்படி அல்ல. அவருடைய தமிழரசு கட்சிக்கு ஒரு வித்தியாசமான போக்கை இன்று கடைபிடித்திருக்கின்றார். அதுக்கான ஆதரவு களம் தமிழரசு கட்சிக்குள்ள மேலோங்கி இருக்கிறது என்பதை நான் அவதானிச்சிருக்கின்றேன். எதிர்காலத்தில் நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய கருத்து ரீதியான உடன்பாடுகள் நாங்கள் யதார்த்த ரீதியாக தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பார்க்கும் தரப்புகள் அடிப்படையில் நாங்கள் அவரது அவற்றை கட்சியோட சேர்ந்து வேலை செய்வது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரி, அவருடைய கருத்துக்கள் தமிழரசு கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்களால் ஆதரிக்கப்படுகின்றது என்ற விதமான கருத்தை சொல்லியிருந்தீர்கள். அவருடைய கருத்துக்கள் யதார்த்தமான கருத்துக்கள் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக, தமிழ் வாக்காளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதமாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்றால் கடந்த சபை கூட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு வாக்கு பலம் என்பது சிறிதரன் அவர்களை விட மிகவும் குறைவாகத்தான் காணப்பட்டது. அப்ப உணர்ச்சி அரசியலைத்தானே இன்னமும் தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது மக்கள் ஓரளவு இப்பொழுது படிப்படியாக விலகிக் கொள்ள முனைகிறார்கள் எடுத்துக்கொள்ளலாம்? உணர்ச்சி அரசியலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. உணர்ச்சிக்காக உசுப்பேற்றப்பட்டு அவர்கள் வாக்குகளை அளித்து அதற்கு கூட எதையும் சாதிக்கவில்லை. அது தமிழ் மக்களுக்கு மேலும் அழிவுகளையும் உருப்படியான மக்களிட மேம்பாட்டுக்காகவும் பிரதேச அபிவிருத்தி, தமிழர்களுடைய இருப்புக்காக எந்த எதையும் செய்யவில்லை என்பதை தமிழ் மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளம் சமுதாயத்தினர் இப்போ உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மாற்ற ஓட்டம் என்றது தமிழரசு கட்சி சுமந்திரனுக்கு கடந்த காலத்துல 2020 தேர்தல்ல சுமந்திரன் இந்த வாக்கு விகிதம் குறைஞ்சிருந்தது உண்மைதான் யாழ் கிளர்ச்சி தேர்தல் மாவட்டத்தில். ஆனால் அன்றைக்கு இருந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கு ஏராளமான மாற்றம் வாக்காளர் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த உணர்ச்சி அரசியலுக்கு பின்னாலே தாங்கள் ஒன்றும் சாதித்து விடவில்லை என்ற விரக்தி தமிழ் மக்களிட மேலோங்கி இருக்கு. அதால சுமந்திரன் அரசியல் போக்கு தமிழரசு கட்சிக்குள்ள சுமந்திரன் சில நேரங்களில் சிலரால அல்லது சில புலம்பெயர்
அமைப்புகளால் சுதந்திரம் துரோகி என்று சொல்லப்பட்டாலும் இந்த துரோகி தியாகி விடயம் இப்போது தமிழ் அரசியல்ல செல்லா காசாக போய் அது யாரும் இந்த ஆரம்பத்துல துரோகி என்றால் அதுக்கு பின்னால மக்கள் சேரவே மாட்டார்கள். அப்படி இல்லை, யார துரோகின்னு சொல்றதுலயே ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒருத்தருக்கும் அந்த தரம் இழந்துனா என்னோட அரசியல் தரப்பை பார்த்து இவர்கள் துரோகம் செய்திருக்காங்க அப்படி பார்த்தா எல்லாரும் அடிப்படையில் ஒரு லைன்ல துரோகிச்சவர்களாக தான் இருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. நன்றி ராஜ். நீங்கள் குறிப்பாக தெரிவித்திருந்தீர்கள் சந்திரகுமார், அதாவது எதிர்காலத்திலே நீங்கள் சுமந்திரன் அவர்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக. ஆனால் கடந்த தேர்தலிலே திரு சுமந்திரன் அவர்கள் கிளிநொச்சியிலே உங்களுடைய ஓப்பனண்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் சிவஞானம் அவர்களுடன் இணைந்தே வாக்குகளை பெறுவதற்கான, அதாவது வாக்கு அரசியலிலே அவருடனான ஒரு இணைப்பை அவர் ஏற்படுத்தி கொண்டிருந்தார் என்று நம்பப்படுகிறது. மீண்டும் ஒரு தேர்தல் வரும்போது கிளிநொச்சி மாவட்டத்திலே அவர் உங்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகளை எப்படி நீங்கள் ஏற்படுத்த போகிறீர்கள், அல்லது அதற்கான சாத்தியங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறது? இல்ல நீங்க சொல்ற 2 பேரும் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் 2 பேரும் ஒரே மொழியில பேசினாங்க. தங்களோட வாக்குகளை பகிர்ந்து கொள்வதாக பகிரங்கமாக மேடைகளிலே சொல்லியிருந்தது. ஆனால் நடைமுறையில அந்த அறிவிப்பு அல்லது அந்த கோரிக்கை எந்த அளவு செயல் வடிவம் பெற்றது என்பதில் சந்தேகங்கள் இருக்கின்றது. அது நடைமுறையில அப்படி ஒருவரும் 2 தரப்பும் தங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ள இல்லை பிரச்சாரத்துல. நடைமுறையில அங்கத்தவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கவில்லை. மரியாதைக்காக சொல்லப்பட்ட 2 பேர் மாவசேனாராஜா சுமந்திரன் ஸ்ரீதரன் 3 பேர் இலக்கங்களும் பகிரங்கமாக மேடையில மட்டும் பேசப்பட்டது. ஆனால் மக்களுக்குள்ள வீடு வீடா போயினா அந்த செய்திகள் எல்லாம் போயிட்டேன். உங்களுடைய வியூகம் எப்படி இருக்க போகிறது? சமத்துவ கட்சி என்பது தமிழரசு கட்சியுடன் இணைந்து எதிர்காலத்திலே தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிளிநொச்சியிலே அது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியானால் உங்களுடைய வியூகம் அப்படி இருக்க போகிறது? இல்ல, நாங்கள் தமிழரசு கட்சியும் சமத்துவ கட்சியும் இணைந்து கேட்க போகுது. எனக்கு கூட்டணி அல்லது ஒரு ஒற்றுமை வடிவம் என்பது வெறும் தேர்தலுக்கான ஒரு கட்டமைப்பா இருக்கக்கூடாது என்பதில் நான் உறுதியா இருக்கேன். நான் மேலே நான் இதோட தனிப்பட்ட முறையில பேசுகிறேன். ஒரு ஒற்றுமை என்பது வெறும் தேர்தலுக்கான ஒற்றுமையாக இருந்தால் அது தேர்தலுக்கு பரந்துபட்ட அடிப்படையில் எல்லா முற்போக்கு மாற்றத்தை விரும்பும் சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு கூட்டும் அமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும். அது வெறும் வடக்கு கிழக்கு வெளியாட கூடி போகலாம் என்றதில் ஒத்த கருத்து. அந்த கருத்து சுதந்திரன் அண்மையில போன ஞாயிறுக்கு முதல் ஞாயிறு இங்க செல்வா மண்டலத்தில் இந்த ஜூலை 83 ஜூலை தொடர்பான இதுல சுதந்திரன் சொன்னது, நாங்கள் சிறுபான்மை ஏனைய சிறுபான்மை சமூகங்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு தேசிய அளவில் ஒரு பரந்துபட்ட ஐக்கிய முன்னணி ஒன்று அமைத்தால் பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கப் போவதை தீர்மானிக்கும் சக்தியாக மாறலாம். கிட்டத்தட்ட 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கொண்டு வரலாம். முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் இணைந்து அந்த கருத்தை பற்றி நாங்கள் சுமந்திரன் நானும் ஏற்கனவே பேசி இருக்கின்றோம். அது தொடர்பாக சில முன்முயற்சிகள் சுமந்திரனாலும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஐக்கிய சம்பந்தமாக நாங்கள் எனக்கு நிறைய உடன்பாடு இருக்கின்றது. குறிப்பாக முஸ்லிம் மக்களை இணைந்து முஸ்லிம் மக்களுடன் முஸ்லிம் தரப்புகளுடன் இணைந்துதான் தமிழ் மக்கள் என்ற ஒரு உண்மையான ஒரு உரிமை தீர்வை எட்டலாம் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். அவங்களோட கட்சியும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இது தொடர்பாகவும் நாங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சும்மா கிளிநொச்சி தேர்தல் தொகுதி மட்டும் ஒரு ஒற்றுமையை தீர்மானிக்கிற ஒரு களமாக நான் பார்க்கவில்லை. இது வந்தால் நிச்சயமா கிளிநொச்சி தான் என்னுடைய ஒரு பிரதான தளம். அங்கே
நாங்கள் சேர்ந்து இயங்குவதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட சக்திகளை திருடுகின்றோம். சிறிய சிறிய குழுக்களாக சிறிய சிறிய கட்சிகளாக இருப்பவர்கள் நல்ல முற்போக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடையும் இணைத்து பரந்துபட்ட தெளிவான ஒரு ஐக்கிய முன்னணி ஒன்றுதான் தமிழ் தரப்புக்கு இப்ப தேவையா இருக்குது. அது ஏனைய சமூகங்களை இணைத்து கொண்டு போவதாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் நிச்சயம் உறுதியாக இருக்கிறோம். தொடர்ந்து உங்கள் மைக். இணைந்து செயற்படுவதை பற்றி குறிப்பிட்டீர்கள். அப்படியா இணைவு உங்களுடைய பழைய கட்சி தலைவருடனான அல்லது பழைய கட்சியுடனான இணைவு பற்றி நீங்கள் ஏதாவது பரிசீலிக்க தயாரா? இல்ல, அது அந்த சூழல் விலைகளை பற்றி நாங்கள் யோசிக்க தயாராக இருக்கின்றோம். அது அதுல பிரச்சனை இல்லை. இல்லாம இந்த பிறந்துபட்ட ஐக்கிய முன்னணி என்ற ஒரு கட்டம் வரைக்க அந்த பழைய முரண்பாடுகளை நாங்கள் தலையில தூக்கி வச்சுக்கொண்டு அதுதான் சரி என்று வாதிடும் தரப்பாக நாங்கள் இருக்க போறது இல்லை. அது அந்த சூழல்ல நாங்கள் யோசிக்கலாம். இப்போது இருக்க நிலையில நீங்கள் பழைய கட்சியான இபிடி இணைந்து செயற்படுவதற்கு அல்லது மீண்டும் திரும்புவதற்காக என்ன தடையாக இருக்கின்றது? இல்ல, மீண்டும் திரும்பணும் என்ற தேவை வேற இல்லை. நான் சொன்ன அடிப்படை விடயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் போதுதான் அந்த மீள இணையணும் என்ற யோசனை எங்களுக்கு வரும். அந்த மாற்றங்கள் என்ன நிகழ்ந்ததாக தெரியல. அப்படி வரும்போது அதை பற்றி யோசிக்கலாம். சரி, நீங்கள் இப்பொழுது அவரும் நீங்கள் சொல்வது போலத்தான் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், அது ஒரு அத்தியாவசியம் தான், மக்களுடைய இருப்பை காத்துக்கொள்வதற்கு என்ற விதமான அதே கருத்தை உடையவராகத்தான் இருக்கின்றார். அரசாங்கத்துடன் சேர்ந்து இருப்பதன் மூலம்தான் இதை ஓரளவு வெற்றி வரக்கூடிய செய்ய முடியும் என்ற கருத்தை கொண்டிருக்கின்றார். ஓரளவு உங்களுடைய கருத்தும் அப்படியான நோக்கிலே தான் செல்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கான தடை என்ன? கருத்து வடிவங்கள்ல பெரிய மாற்றம் இல்லை, இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறது. அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குவது என்பது ஒரு வரையறை இருக்கின்றது, ஒரு லிமிடேஷன் இருக்கின்றது. அரசு என்றது தமிழ் மக்கள் மீது தன் ஒடுக்குமுறைகளை பிரயோகிக்கும் போது அதை அரசுடன் இருக்கிறேன் என்பதற்காக சகிச்சு கொண்டு போவதில் எனக்கும் அவருக்கும் இடையில முரண்பாட்ட கருத்துக்கள் இருக்கிறது. நான் அரசுடன் இணைந்திருந்த காலத்தில் நான் அரசு தமிழ் மக்கள் மீது செலுத்திய தமிழ் மக்கள் மீது திணித்த விடயங்களை நான் எதிர்த்திருக்கின்றேன். பாராளுமன்றத்திலே உரைகளுக்கூடாகவும் நேரடியாகவும் கூட்டங்களை எதிர்த்திருக்கின்றேன். ஆனால் அவர் அமைச்சராக இருந்தபடியே அவரால் எதிர்க்க முடியாத சூழலில் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடாது என்பதை நான் ஆரம்பத்திலிருந்தே வெளிப்படுத்தி வந்திருக்கின்றேன். நான் சில உதாரணமாக காட்டியிருக்கின்றேன். சில முஸ்லிம் கட்சிகள் அரசுடன் இணைந்திருந்தாலும் அவர்களின் சமூகத்திற்கு ஏதாவது பாதிப்பு வரும்போது அவர்கள் அதை அந்த சந்தர்ப்பத்திலே அதை வெளிப்படுத்தி அதை வெளிப்படுத்தி அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்து அந்த அந்த தங்களது சமூகத்துக்கு எதிராக வந்ததை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார். அவர்கள் அந்த இதுல வேறுபாடு இருக்கின்றது. அரசுடன் மறுபடி அபிவிருத்தி மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது 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 எங்களுக்கு எப்படியாக இருக்கும். அது அது போல கனவேற்றிக்கணும் தானே. நீங்கள் அவருடன் சேர்ந்து இயங்கின பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் மீண்டும் அவருடன் திரும்பி செயற்பாட்டிலே இணைந்திருக்கின்றார்கள் அல்லது ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற தவராஜா அவர்களும் இப்பொழுது முன்னர் உங்களை மாதிரித்தான் பட்டும் படாமல் இருந்தார். இப்பொழுது மீண்டும் அவருடைய ஆலோசகராக இருக்கின்றார். அவரை விட அவருடன் சேர்ந்து நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவருடன் சேர்ந்து இயங்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமை என்ன இப்பொழுது? அதாவது நீங்கள் இபிடிபியில் இருக்கும் பொழுது டக்ளஸ் திருமானந்தாவை கட்சியினை சேர்ந்த இபிடிபியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது அவருடைய நிலை என்ன? அவர்கள் உங்களுடைய நிலைக்கு ஆதரவு 2010-15 நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கண்ட யாழ் கிளர்ச்சி தேர்தல் மாவட்டத்தில் சேர்ந்து நாங்கள் அதுல ஒருத்தர் நம்ம இறந்து விட்டார். சில்வஸ்டியார் என்று
மாரடைப்பாளர் வந்துட்டார். மறுமொழி வேற எம்பிமார் 3 எம்பிமார் தான் இருந்தா. அதுக்கு முதல் இருந்தாங்க தவறாயா இருந்திருக்குங்க. 2000த்துல 7-8 எம்பிமார் வந்திருக்கு. 9 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். அப்படித்தானே? 9 பேர் இருந்தா அதுல கனவேர் இப்ப நாட்டுல இல்ல. சில பேர் அரசியலை விட்டு ஒதுக்கி விட்டார்கள். உங்களுக்கு யாரும் அனுசரணையாக இருக்கிறார்களா? அவருடைய உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது உங்களுக்கு அனுசரணையாக இப்பொழுது இருக்கிறார்கள்? வெளிநாட்டில் இருக்கிறார்கள். கனடாவில் இருக்கிறோம், லண்டன்ல இருக்கிறோம், தொடர்புல இருக்கிறோம். அதுல என்னென்றால் அவர்களுக்கும் ஒரு நான் நினைக்கிறேன், நான் இந்த கூட நேரம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் சில மாற்றங்களை கட்சிக்குள்ள ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன். அந்த மாற்றத்துக்கான செயற்பாடுகளை நான் செய்திருந்தேன். ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அதனால் நான் கட்சியை விட்டு வெளியேறினேன். மறுபடி நான் வேறு இருந்த குற்றச்சாட்டு அந்த கட்சியின் தலைமை முன்வச்சு வெளியே வரையில இந்த குற்றச்சாட்டு மற்ற கட்சியை அவரோடு சொல்லி அந்த கட்சியினரும் முக்கியமான ஆக்கள் தலைவர் உட்பட கட்சியில தலைவர் உட்பட எனக்கு அவர்களும் செய்வதில்லை, நானும் செய்வதில்லை. ஆனால் சில அடிப்படை விடயங்கள் இருக்கிறது. அந்த மாற்றங்கள் அவர்கிட்ட இருந்து ஏற்படுத்துவோம் என்பதை நான் விரும்பினேன். அது நான் வரலாறு அந்த மாற்றங்களை அந்த கட்சிக்குள்ள ஏற்படுத்தும் என்று நான் நம்புறேன். அந்த கேள்வியை ஆதரிப்பவர்கள் எனக்கு நண்பர்களா இருக்கிறார்கள். அவர்கள் அந்த எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள், வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு. என்னுடைய கேள்விக்கான காரணம் என்னவென்றால், இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஓரளவு வயது போய்கொண்டிருக்கின்றது. அடுத்த தலைவர் பதவி ஒருவேளை நீங்கள் அங்கே இருந்திருந்தால் அதற்குரிய வழிவகைகள் இருந்திருக்கும், அதற்குரிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும். அந்த ஒரு ஆதங்கத்திலே தான் நான் உங்களை கேட்டேன். உங்களுக்கும் அந்த கட்சியிலே மீண்டும் இணைந்து செயற்படுவதற்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் அல்லது நான் சார்ந்திருக்கிற கட்சியில் பலமான கட்சியாக நாங்கள் வழிநடத்தி கொண்டு போறோம் என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. கட்சியின் கொள்கை மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. நாங்கள் சமத்துவம் சமநீதியை வலியுறுத்தி நாங்கள் கட்சியான நல்ல கருவை உருவாக்கி இருக்கிறோம் கட்சிக்குள்ள. ஆகவே அது பிரச்சனை அல்ல. கட்சி தலைமை நிலையிலான ஓடி போய் அதை பொறுப்பெடுக்கணும் என்ற கட்டாயம் எனக்கு இல்லை. நாங்கள் கட்சியை நல்லா வளர்த்து கொண்டு கட்டமைப்புள்ள கட்சியாக வடக்கிலே நாங்கள் தரமாக இருக்கின்றோம், கிழக்கிலே விசாரிக்க இருக்கின்றோம். பலமான மக்கள் சப்போர்ட் அளிக்கிறாங்க. கடந்த தேர்தலில் உள்ளாட்சி பாராளுமன்ற தேர்தலில் நான் கிட்டத்தட்ட 19,000 வாக்குகளை பெற்றேன். இன்னும் சில ஆயிரங்கள் வாக்குகள் நான் பாராளுமன்ற ஆகியிருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சுயேட்சையாக படிக்கலாம். அந்த நேரம் நாங்கள் கட்சி சமத்துவ கட்சியை தேர்தல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்படவில்லை. அதுக்கு பிறகுதான் 2021 தான் நம்மளோட கட்சி அரசியல் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியை அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ சுயேட்சை தான் வேண்டாம். நாங்கள் மீண்டும் நான் நினைக்கிறேன் இலங்கையிலே சுயேட்சையாக நின்று அதிக வாக்கெடுத்தது என்னுடைய கட்சி தான் இலங்கையை. ஆகவே இப்ப நாங்கள் அரசியல் கட்சியாக வேலை செய்யும் போது இன்னும் ஆதரவு தளம் எங்களுக்கு இருக்கின்றது. மற்ற நாங்கள் ஒரு தனி கட்சி தான் தமிழ் மக்களின் ஆதரவை பெறுவது. இதை கூட்டாதான் நாங்கள் எதிர்காலத்துல செயல்பட வேண்டும் என்பதையும் அந்த கூட்டுக்குழுக்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்து இன்னும் சிறிய சிறிய தரப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசியல் அபிலாசைகளுடன் நல்ல கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரந்துபட்ட ஒரு ஐக்கிய முன்னணி ஒன்றை கட்டி எதிர்காலத்துல நாங்கள் செயற்படுவது. அது வெறும் தேர்தலுக்கான கூட்டு இல்லாமல் மக்களுக்கான கூட்டாக உருவாக்க வேண்டும் என்பதில் அக்கறையாக இருக்கின்றோம். எடுத்துக்கொண்டு நான் அடுத்த பகுதிக்கு போகலாம் நினைக்கின்றேன். நன்றி ராஜ். நேர்களே, நாங்கள் சதுரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சதுரங்கம் நிகழ்ச்சியில் சமத்துவ கட்சியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு